Hi viewers, welcome to Jayashri's Rangoli creation. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நம்ம இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம், புதினா இலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாவை முழுசாக எடுத்துக்கலாம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு அரை லெமன், 1/4 கிலோ இறாலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் சீரக சம்பா அரிசி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் விடலாம். தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதோட சேர்த்துக்கலாம். இதோடவே மசாலா, உப்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இறால் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 பங்கு அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 3/4 வாசி வெந்து தயாராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தம் போட்டுடலாம். ஒரு சிம்பிளான தம் போடுற மெத்தட் இது. இப்போ இந்த பாத்திரத்து மேலே ஒரு துணி போட்டு மூடி வைக்கலாம். ப்ரெஷர் எதுவும் கொஞ்சம் கூட வெளியில் போகாத அளவுக்கும் ஒரு நல்ல மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 8 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளோட பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்பவே அருமையாக இருக்குது. சூப்பர் வாசனையாக இருக்குது. ரொம்பவே ஈஸியான முறையில் தம் போட்டு நம்ம ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.